ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தமிழ் ட்ராவலர். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். நல்ல வயர் நிறைச்சி இந்த பையன் தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாப்புல. அதனால் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே சமயம் துபாய் மால் போனாலும் போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நியூ இயரோட ஃபஸ்ட்டு ஜேர்னி எங்கள் டீமோட. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஹோட்டலுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ எங்கேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வைல்ட் ரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹோட்டல் கிட்ட வந்துவிட்டோம். இது வந்து அல்கேல் மாலில் தான் இருக்குது இந்த ஹோட்டலு. ஸோ நான் அங்கே உள்ளே போயிட்டு ஹோட்டல் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சாப்பாடெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து இது வந்து கேரளா சைடு சாப்பாடு. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி இருக்கிற காலத்தில் இது பக்கத்தில் தான் நமக்கு வந்து ஜாமாங்க ஊருக்கு வந்து கொள்றதுக்கெல்லாம் இந்த மால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஜாமான்லாம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அல்கோஸில் இருக்குது. அல்கேல் மால் இது பேர். சாப்பாடு 2 சாப்பாடு வந்துருச்சு. அடுத்தது 3ஆவது சாப்பாடு இப்போ நம்ம வரப்போகுது. ஸோ அப்படியே கண்ணி பண்ணுவோம் சாப்பாடு எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, அதே சமயம் எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி சாப்பாடு எப்படி இருக்குது. எல்லாருக்கும் போட்டோம். ഹലോ, ഇതിപ്പോൾ ഒരു ഫുഡ് കഴിക്കാം. ஓகே, ரெடியாக இப்போ வரேன். இப்படி தான் விളിക്കാൻ போகிறோம். இது என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மோட்டார் ரைஸு, அதாவது கேரளாவில் ஃபேமஸான மோட்டார் ரைஸ் தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எப்படின்னா ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ஒரு சாப்பாடு இது. வாழை இலையில் கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுக்காய், அப்புறம் உப்பேரின்னு சொல்லிட்டு மீன்கறி. ஓகே, സാമ്പാർ വേണം. ഓക്കെ, മതി. കഴിച്ചിട്ട് മീൻകറി അല്ലേ? അതിലുണ്ട് മത്തിൻ്റെ. தேங்க்யூ. ஓகே, அப்படியே சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலு. இந்த மீன் கறி எப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இங்கே. இது மீன் ஃப்ரை நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி வந்து சாப்பிடுவோம் இது. இப்போ இன்றைக்கி உங்களுக்கும் காட்டணும், நம்மளோட ஃபேமிலிக்கும் காட்டணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஹோட்டலுக்கு இன்றைக்கி வந்தோம். இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம். இவர் வந்து நம்ம வந்து ரோபின்னு நம்ம கூட ஒர்க் பண்ணுறவர். ஸோ இவர் வந்து கொல்லம், இவருக்கு நம்ம தென்காசி பக்கத்தில் கொல்லம் இருக்குல்ல கேரளா, அந்த கொல்லத்தை சேர்ந்தவர். ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு அங்கே போகணும், அங்கே போய்ட்டு அவர் வீட்டில் சாப்பிடணும். வேறு லெவலில் ஒரு சாப்பாடு. ஸோ நான் அவரை ஆளை காட்டுறேன். சாப்பாடு எப்படி இருக்கு ரோபி? நல்லா பொலியாக இருக்குது. நல்லா இருக்கா? பொலியாக இருக்குது. பொலி வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு. என்ன பிடிச்சிருக்காங்க சார்? அடிபொலி. நல்லா இருக்கு சாப்பாடு. அடிபொலி. அடிபொலியாக இருக்குது. இதுவா?
தேங்காயில் செஞ்சுருக்காங்க. அது பேர் வந்து தோரன்னு சொல்கிறாங்க இந்த கேரளா இதில் ஸ்டைலில். ஃபிஷ் தோரனா நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதில்ல, அதாவது கனகலத்தி மீன் ஃப்ரை. உனக்கு தோரம் தருவா அப்படி ஓகே, சூப்பராக ஃபுல்லாக வயர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம சாப்பிட்டுட்டாங்க. அல்கில் மால்லேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் ட்ரைவிங் பண்ணி நம்மளோட மேனேஜரோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம துபாய் மாலுக்கு போகிறதுனால நம்ம மேனேஜரோட பொண்ணும் ஆசைப்பட்டுச்சு, சின்ன பிள்ளை அது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் அது வந்திருக்கோம் தக்குன்னு சொல்லிட்டு, அதனால் சரி அதை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இப்போ இன்னும் வரல, வந்துட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் துபாய் மாலுக்கு. யார் இது? தக்கு தக்கு ஹாய் சொல்லு போ. தக்கு ஹாய் சொல்லு. இப்போ இந்த வண்டியில் தான் போகிறோம் நம்ம. இது நம்ம மேனேஜரோட வண்டி. நம்ம வண்டி போட்டுட்டு அங்கே கிடக்கிற நம்ம வண்டி அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாபி நீ என்ன பேக்கில் போயிட்டா? അവൻ ഫ്രണ്ട് ഇരിക്കണം. ഇങ്ങനെ വന്ന സ്ഥലം തപ്പുടെ പിക്ചറാ കാണുന്നത് കേട്ടോ. മാമനൊന്നും വേണ്ട, മാമനൊക്കെ പിന്നെ வேற லெவலில் இருக்குது தக்கும். இங்கே கூட அப்படின்னு பேசுவோம். இப்போ நம்ம வந்து துபாய் மாலுக்கு வந்தாச்சு. துபாய் மாலில் இப்போ வந்து என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சி உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க துபாய் மால் போயிட்டு உள்ளே போய் புர்ஜ் கலிஃபா பார்ப்போம். இதை தக்கூட பார்த்துங்க. இதுதான் கேமரா ஃப்ரண்ட்டு. ஓகே சம்சரி. இப்போ திருப்பி இப்படியா? பண்ணிட்டேன். யாரு இது? ஹலோ தக்கு குட்டியா?
அப்படி நம்ம வந்து துபாய் மால் வந்தாச்சு. துபாய் மால்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா பார்க்க வந்திருக்கோம். புர்ஜ் கலிஃபா வாட்ரு டான்ஸ் இருக்குது. அது வந்து 6 மணிக்கு சொல்லியிருக்காங்க. மணி இப்போ தான் 5:15 ஆகுது. ஸோ இந்த 3/4 மணி நேரம் ஆகுது. இதுதான் நம்மளோட தப்பு. ஹாய். அப்போ ஓகே, அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. துபாய் புர்ஜ் கலிஃபா காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். അതിന് കമ്മീഷണർക്ക് ബസ്സിൻ്റെ കൊടുക്കാൻ പറ. നാളെ துபாய் மால் வந்துட்டு வாட்ரு டான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 6 மணிக்கு இங்கே 6 PM 6 PM வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோவை எண்டு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.